கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்தின் இந்த முதல் ஞாயிறன்று நாம் ஒருமித்து கூடி வரும் தேவ சமூகத்தில் அவரவர் வீடுகளில் கர்த்தரை ஆராதிக்கும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். முதலாவது நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை அடைத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா ஸ்நேகவானாகிய தெய்வமே, நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வரத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய இரக்கங்களை நாங்கள் நினைத்து அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 4 மாதங்களையும் கடந்து இந்த 5ஆம் மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும் முதல் ஞாயிற்றன்று உடைய சன்னிதானத்தில் நாங்கள் அவரவர் வீடுகளிலே கூடி கர்த்தரை நோக்கி பார்க்கும் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த கூடுகையில் நடுவராயிருந்து உடைய கிருபை விளங்க பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு எங்களுடைய நடுவில் இருக்கிறபடி நான் எங்களை துதிக்கிறேன். ஐயா, துவக்கம் முதற்கொண்டு முடிவரைக்கும் நீர் எங்கள் மத்தியில் தங்கியேறும். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. பாடல்களை ஆசீர்வதிப்பீராக. பாடுகிற நம்முடைய மக்கள் மேலும் நம்முடைய விசேஷித்த அபிஷேகம் தங்கி இருக்கட்டும். ஆராதனை நடத்துகிற நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய கிருபை இருக்கும்படி உம்மை துதித்து முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நாங்கள் பாடி ஆராதித்து உம்மை கீர்த்தனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே கர்த்தாவை வாசிக்கப்படுகிற ஒவ்வொரு வேத பகுதியும் காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளும். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு தீர்க்கமாய் தம்முடைய வாசனங்களை கொண்டு பேசும். நாங்கள் கேட்டு அதனாலே பலன் கொண்டு கர்த்தருக்கு சாட்சியை இந்த நாட்களில் உறுதியாய் ஜீவிக்க எங்களோருக்கு நீ நடக்கிறங்க செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னுடைய வல்லமை விளங்கட்டும். நீ சகலவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்ட ஒரு நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷத்தோட இருக்கீங்க? உண்மையாக உற்சாகமா சொல்லாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை நாம் நன்றி செலுத்தும்படியாய் நாம் கூடி வந்திருக்கின்றதான நாம் ஒருமித்து ஏகோபித்து கரங்களை அடித்து உற்சாகமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே இந்த நாள் ஆராதனையில முதல் பாடலாக பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் என்றதான பாடலை சேர்ந்து பாடுவோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாம் ஈவுக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா
நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமாலம் எந்த அளவும் இல்லா அன்பு காட்டினீரே. நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமாலம் எந்த அளவும் இல்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்கள் எல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்கள் எல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நீர் செழிப்பா என்னை மாற்றி நீர். சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நீர் செழிப்பா என்னை மாற்றி நீர். மனக்கவலை தீர்த்தீரே, மகிழ்ச்சியால் நிரப்பினீரே. மனக்கவலை தீர்த்தீரே, மகிழ்ச்சியால் நிரப்பினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம்.
வருடம் முழுவதும் நம்மை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்து வந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படியா இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகளின் மத்தியில் வசிப்போனே என்றதான பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. அதிசயமானவனை, அதிலும் மேலானவரை, அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. கடந்த துன்பத்தின் காலங்களில், அடைந்த ஆராதுயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில், அடைந்த ஆராதுயரங்களில், ஆறுதல் தேறுதல் அளித்திட்டார் மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்டார் மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவன், துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. அல்லேலூயா உமக்கு அல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கு அல்லேலூயா. அல்லேலூயா உமக்கு அல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கு அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. கடந்த துன்பத்தின் காலங்களில், அடைந்த ஆராதுயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில், அடைந்த ஆராதுயரங்களில், ஆறுதல் தேறுதல் அளித்திட்டார் மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்டார் மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை,
சேர்த்தீரே. நின் கிருபையால் கடந்து வந்தோம் அன்பே ஆருயிரே ஆனந்தம். நின் கிருபையால் கடந்து வந்தோம் அன்பே ஆருயிரே ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. அல்லேலூயா உமக்கல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கல்லேலூயா. அல்லேலூயா உமக்கல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. அதிசய மாணவனை, அதிலும் மேலானவனை. அதிசய மாணவனை, அதிலும் மேலானவனை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்யப்படுவதில்லை? வெட்கப்படுவதில்லை. உங்களை என்னை வெட்கப்படாத சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்பது தேவன் கொடுத்ததான ஒரு கிருபையும் பாக்கியமாய் இருக்கிறது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா என்றதான பாடலை சேர்ந்து பாடுவோம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைத்து தினம் நன்றி
வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி
ராஜா நன்றி ராஜா இயேசு 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 ராஜா நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நன்றி ராஜா இயேசு ராஜா 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 நன்றி ராஜா இயேசு ராஜா. Thank you Father. யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிக்க போற இந்த நேரத்தில் வாய்களை விரிவாய் திறந்து அப்பொழுது நன்மையினால் கர்த்தர் முடி சுட்டுகிறவராய் காணப்படுவார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வருடம் முழுவதும் நமக்கு நல்லவராய் நன்மை செய்தவராய் காணப்பட்டு வந்தார் அல்லவா. அவரை நன்றி சொல்லி நாம் பாட வந்திருக்கிறோம். நம்முடைய வாய்களின் வார்த்தையினால் அவரை கனப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிற இந்த வேளையில் தாமே யாவரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாவரும் கண்களை அடைப்போமா, கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் நினைத்து, அவர் உள்ளவராய் காணப்பட்டதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். வாயில திறந்து கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு கணங்களை மகிமையை செலுத்துற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரை யாவரும் வாய்களை திறந்து கர்த்தாவே நீர் இந்த நாளிலே எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாய் நாங்கள் வந்திருக்கிற ஆண்டவரே, இது நீர் எங்களுக்கு தந்த பாராட்டின நல்ல கிருபையான நாள் ஆண்டவர். Thank you Father, thank you Father. Hallelujah 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 hallelujah. சத்தம் போதாது. Hallelujah hallelujah. கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஈவாய் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க தேவன் நமக்கு பாராட்டி கொண்டு இருக்கிறார் அல்லவா. எத்தனையோ பேருக்கு அது கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் இந்த வருடத்தில் ஆரம்பித்த பொழுது நம்மோடு பிரயாணம் செய்த அநேக நம்மத்திலே காணப்படவில்லை. ஆனால் தயவுள்ள கரம் உங்களை என்னையும் அழைத்து இந்த நாள் வரை கொண்டு வந்திருக்கிறது அல்லவா. தேவன் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டின கிருபை அல்லவா. ஓ மகிமையானவரே, எனக்கு கவனத்தையும் மகிமையை தந்து வைத்திரே, அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. எங்களுக்கு நல்ல வேலைகளை வாய்ப்புகளை தந்திரே, இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு சுகபலத்தை தந்திரே, எங்களுக்கு போக்குவரத்திலே உம்முடைய கிருபை விளங்கப்பட்டது அல்லவா. நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா
Hallelujah, hallelujah, hallelujah. மகிமை 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 மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ மகிமை 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 மகிமை. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல காணப்படுகிறது. தேவனுடைய செக்கினாவின் மகிமை இந்த இடத்துல காணப்படுகிறது. தேவனுடைய வல்லமை உள்ள தூதர்கள் இந்த இடத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய துதிகளின் மேல் வாஞ்சியுள்ளவராய் காணப்படுகிறார். ஓ ரிபரதரரா சந்தனரதரரா. Hallelujah, 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 hallelujah. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா? உங்களையும் என்னையும் தேவனுடைய ஜனமாய் வைத்திருக்கிறார். என்ன நோக்கத்தோடு என்றால் தேவனை கனப்படுத்தும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனை துதிக்கும்படியாய் உங்களை என்னை வைத்திருக்கிறார் அல்லவா? ஓ மகிமை 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 மகிமை. இவருடைய மகிமையை வேறொருவனுக்கு கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஓ ரிபாதரரா சந்தன. ஓ ஜீசஸ், ஹalleluya. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி சொல்லுவோமா? நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையெல்லாம் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையெல்லாம் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர்.
வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையினாலே சொன்னவைகளை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினீரே. எத்தனையோ பேர் சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட்டீர்கள் அல்லவா. என்னுடைய வாழ்க்கையில கத்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறப்பட்டது அல்லவா. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சபையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் அவர் சொன்னதை அவர் செய்தார் அல்லவா. கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? வாய்களை திறந்து உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ராஜாவே. என்னுடைய வாழ்க்கையில தாழ்வில் நிலைமையில் இருந்து எங்களை நினைத்தீரே ஆண்டவரே. நாங்கள் கீழே இருந்த நிலைமையில எங்களை நினைத்தவராய் மட்டும் எங்களை உயர 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 உயர்த்தி வைத்திருக்கிறாரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நீர் கனம் பண்ணுகிறவராய் காணப்பட்டீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில. கர்த்தர் செய்த ஏராளமான நன்மைகள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில. சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு நிமிடம் உள்ளத்தின் ஆழத்துல இந்த வருடத்துல நம்ம எவ்வளவு தாழ்மையான நிலையிலே காணப்பட்டோம், கீழான நிலைமையிலே காணப்பட்டோம். கர்த்தர் உங்களை என்னை அட்லீஸ்ட் ஒரு படி உயர்த்தி இருக்கிறார் அல்லவா. எத்தனையோ மேன்மைகளை தந்திருக்கிறார் அல்லவா. எத்தனையோ ஈவுகளை தந்திருக்கிறார் அல்லவா. ஆசீர்வாதங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் தந்திருக்கிறார் அல்லவா. தேங்க்யூ லார்ட் சொல்லுவோமா? எத்தனையோ பேருக்கு பலவீனங்கள் வந்தது. நமக்கு வந்த அதே பலவீனம் மற்றவர்களுக்கு வந்தது. அவர்கள் இல்லாமல் போனார்கள், நாங்களோ தலை நிமிர்ந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார் அல்லவா. இது தேவனுடைய கிருபை மாத்திரமே, அவருடைய செய்கைகள் மாத்திரமே. ஒவ்வொரு நாளும் உடையும் உணவும் தேவைகளை சந்தித்தார் அல்லவா. போக்கிலும் வரத்திலும் பத்திரமாய் பாதுகாத்தார் அல்லவா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரை உந்த நாமம் உயர்த்துவோம் என்றதான பாடல். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்
தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமாய். கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமாய். இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கழுகை போல சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போல சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கர்த்தா உயர்த்தினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கர்த்தா உயர்த்தினீரே. இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே நாமம் உயர்த்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன்.
அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கரங்களை உயர்த்தி எந்தன் தாழ்வில் என்னை நினைத்து ஆண்டவரே, இந்த உலகங்களை மறந்த பொழுது கூட நீரினை மறவாத அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். 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 உங்களை என்னை தாழ்மை நிலையில நினைத்தார் அல்லவா? அவரை நினைத்து கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? என்னை நினைத்தவரே, என்னோடு நடந்து வந்தவரே, என்னை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்தவரே, எங்களுடைய நாட்கள் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் கடந்து போகும்படி செய்தவரே, எல்லாரும் என்னை கைவிட்ட பொழுது, எல்லாரும் என்னை ஏகமாய் விட்ட பொழுது நீர் என் மாத்திரம் என்னை மறவாதவராய் காணப்பட்டீர் அல்லவா? நல்ல ஆலோசனைகளை தந்தவரே, என்னை தேடி வந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you Jesus. தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே, என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. அலை மேல் அலை வந்து அடியேன் மேலே அனுதினமும் வந்து மோதுகையில், அலை மேல் அலை வந்து அடியேன் மேலே அனுதினமும் வந்து மோதுகையில், கடல் மேல் நடந்த இயேசு நீர் வந்து அமைதி தந்தீர் என் மனதில், கடல் மேல் நடந்த இயேசு நீர் வந்து அமைதி தந்தீர் என் மனதில். நன்றி 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 நன்றி. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி
கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. பலவீன நேரம் பலனை தந்து தனிமையிலே என் துணையானீர். பலவீன நேரம் பலனை தந்து தனிமையிலே என் துணையானீர். நிந்தை சூழ்ந்த நேரத்திலும் என் தந்தைக்கும் மேலாய் திடன் தந்தீர். நிந்தை சூழ்ந்த நேரத்திலும் என் தந்தைக்கும் மேலாய் திடம் தந்தீர். நன்றி 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 நன்றி. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே. என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் அன்பு அது மாறவில்லை. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் அன்பு அது மாறவில்லை. அன்று எனது கரத்தை பிடித்தீர், இன்றும் என் கையை விடவில்லை. ஹalleluya 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 ஹalleluya. ருக்கமா மமாரா சியாதலரதோ உரிமலபரபராகி ஆகலரக தந்தலர சந்தலர சப்தனாசியா உர்பியா பபபபபா ஷியந்தலரதி அந்தலரதரோ உலிபரபரபராகி ஆகதலரக தந்தர சப்தனாசியாரா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? காலம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிரசன்னம் இந்த நாள் முழுவதும் நம்மை தாங்கி நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வாரத்தில் பிறந்த நாள் அனுசரிக்கிறவர்கள், அதே போல திருமண நாட்களை அனுசரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து பலவீனப்பட்டவர்களுக்காக, சுகவீனருக்காக இந்த நாளில் நாம் விசேஷ ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபத்தில் இணைந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், வியாதியஸ்தர் பலவீனரை சுகப்படுத்தும்படியாகவும் ஜெபத்தில் உறுதியாய் இந்த நாளில் காணப்படுவோம். ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளிலே கர்த்தாவே புதிய வருஷத்தை அனுசரிக்கிற மக்களுக்காய், பிறந்த நாளை அனுசரிக்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். திருமண ஆண்டவரே ஆண்டை அனுசரிக்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த பர்த்டேயும் அனிவர்சரியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வாரத்தில் அதை அனுசரிக்கிறார்களோ அவர்கள் மேல் விசேஷித்த கரம்
அமரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையாய் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நீர் அவர்களை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறீர். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டுவீராக. அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் என்று ஜெபிக்கிறோம். வருஷத்தின் துவக்கம் முதற்கொண்டு முடிவரைக்கும் உன் தேவனாய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய கண்கள் தம்முடைய பிள்ளைகள் மேல் நன்மை உண்டாகும்படிக்கு காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து நம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. எல்லா தீங்குக்கும் தீமனைகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளும். நன்மையான ஈவுகளினால் நிரப்பீராக. இந்த புதிய வருஷத்தில் ஆசீர்வாதமும் மேன்மையும் உயர்வும் ஆண்டவரே ஜெயமும் உண்டாயிருக்கும்படியாய் நாங்கள் வாழ்த்துகிறோம். சபையாய் நாங்கள் ஒருமித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கரவர் மேல் தங்கி இருக்கட்டும். நீ அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதே போல சபையிலே பலவீனராய் சுகவீனராய் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அருமையான தம்பி தினகரனுக்காய் ஸ்தோத்திரம். கீழே விழுந்தது நிமித்தம் ஏற்பட்டதான அந்த பிராக்சர் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் சுகமடையத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே பலவீனப்பட்ட இந்த இடத்துல இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையின் கரத்தினால தொடுவீராக. பரிபூர்ண ஆரோக்கியத்தை கட்டிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அப்படியே சம்பத்குமாருடைய மாமியாருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொடுவீராக. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட ஐயா ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தாவே திருப்பூர்ல இருக்க அருமையான அம்மாவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை தொடுவீராக. அவருடைய எல்லா வேதனைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். ஆரோக்கியத்தை கட்டளிடும். இனி வேறு யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் எல்லாரும் இந்த காலை வழியில தொடுவீராக. உடைய வசனத்தை அனுப்பியவர்களை குணமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சொல் மகா தீவிரமாய் செல்லும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடைய வசனம் மகா தீவிரமாய் சென்று ஆண்டவரை அனுப்பின காரியமாகும்படிக்கு வாய்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கரத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்ட ஒரு நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளைகளிலேயும் நம்முடைய சிறுவர்களுக்கான வேத பாடசாலை நடைபெறுகிறதா இருக்கிறது. மாலை சரியாய் 6 மணிக்கு உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து அமர்ந்து அந்த வேத பாட நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு கழிக்கும்படி அந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படிக்கும் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இது மிகவும் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றாக இணைத்து இந்த நாட்களிலே அதை கொடுக்கிறபடியினால பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படும்படி நாங்கள் உங்களை பட்சமாய் கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் விசேஷமாய் 5ஆம் மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய முகங்களை நான் காணாவிட்டாலும் விசேஷமாய் நாம் ஆவியில் ஒருங்கிணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நீங்கள் அவரவருடைய வீடுகளில் இருந்து இந்த காலையில் கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற மன்னாவை புசிக்கும்படி ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளிலேயும் நான் கடந்த வாரத்தில் உங்களோடு பேசின செய்தியினுடைய தொடர்ச்சியை உங்களோடு கூட நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33
18ஆம் வசனம் முதல் கொண்டு 20ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கலாம். சங்கீதம் 33 18 முதல் 20 வரை. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதான காரியம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. வேலை இல்லாத நாட்கள், வருமானம் இல்லாத நிலை, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளிலே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை காக்கும்படிக்கு எப்போதும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை ஏற்ற காலத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கி தம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று. உங்கள் மேல் கர்த்தர் எப்போதும் கண்ணோக்கமாயிருக்கிறார். எதற்கு என்று சொல்லி நாம் வாசித்தோம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு என்ன செய்யும்படிக்கு, காக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்திலே மற்றொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமானால் 57ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி அவர் என்ன செய்கிறவர்? என்னை ரட்சிக்கிறவர். இந்த சூழ்நிலைகளிலே நமக்கு ஒரு ரட்சிப்பை, ஒரு பாதுகாப்பை, ஒரு ஜெயத்தை அவர் நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். நான் கடந்த வாரத்தில் உங்களோடு சொன்னேன், ஈசாக்கின் நாட்களிலே உண்டான பஞ்சம். அந்த பஞ்ச நாட்களிலே கர்த்தர் ஈசாக்கு கொடுத்த வாக்கு தத்தமும், கர்த்தர் அவனோடு கூட இருந்து செய்த கிரியைகளும், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்த விதங்களையும் நாம் சிந்திக்க நேர்ந்தது. இந்த வாரத்தில் 2வது ஒரு பஞ்ச காலத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை காத்த விதத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 18:2. அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே குடியதாயிருந்தது. பஞ்சம் சமாரியாவில் குடிதாய் காணப்பட்டது. காரணம் என்ன என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொண்டோமானால் நலமாயிருக்கும். வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16:30.
உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆகாப் உம்ரியின் குமாரன், இஸ்ரவேலை அரசாட்சி செய்கிறவனாய் காணப்பட்டவன். இவன் செய்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செவ்வையுமானதை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாங்கை செய்து வருகிறவனாய் காணப்பட்டான். அவன் செய்த காரியமெல்லாம் என்ன? 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் செய்த கிரியைகளை இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவது, அவனுடைய வாழ்க்கையிலே யெரொபெயாமின் பாவம் காணப்பட்டது. யெரொபெயாம் யார் என்று சொன்னால் சாலமோனுடைய வேலைக்காரனாய் காணப்பட்டவன். அவன் அந்நாட்களிலே சாலமோனுக்கு விரோதமாய் எழும்பினான். அவன் தேசத்தை விட்டு ஓடி போனான். சாலமோன் மரித்த பிறகு அவனுடைய குமாரனாகிய ரெகோபெயாம் அரசாட்சிக்கு வருகிறவனாய் காணப்பட்டான். அப்பொழுது அவன் செய்த காரியம், அவனிடத்தில் ஜனத்தின் மூப்பர்கள் வந்து சொன்னார்கள், ஐயா, உம்முடைய தகப்பனார் விதித்த காரியங்கள் எங்கள் மேல் மிகுந்த பாரமாயிருக்கிறது, அதை எங்களுக்கு லகுவாக்கினால் நாங்கள் உம்மை சேவிக்க கூடும் என்று சொன்னார். இவனோ செய்த காரியம், தன்னோடு வளர்ந்த வாலிபரிடத்திலே ஆலோசனை கேட்டு முதியோருடைய ஆலோசனை எல்லாம் தள்ளிவிட்டு அவன் வாலிபருடைய ஆலோசனையை அவனிடத்தில் சொன்னான். அப்பொழுதுதான் இஸ்ரவேலின் தேசம் 2ஆய் பிரிந்தது. 10 கோத்திரத்தார் அங்கே பிரிந்து போய் இந்த யெரொபெயாமை பின்பற்றுகிறவர்களாகவும் 2 கோத்திரத்தார் மட்டும் வசனத்தில் நாம் பார்க்கலாம், அவர்கள் யூதா கோத்திரத்தில் அடங்கினவர்களாய் காணப்பட்டார்கள். தேசம் 2ஆய் பிரிக்கப்பட்டது. வடக்கு சாம்ராஜ்யம் என்றும் தெற்கு சாம்ராஜ்யம் என்று பிரிக்கப்பட்டது. அப்படி பிரிக்கப்பட்டதான நாட்களிலே எங்கே இஸ்ரவேலின் ஜனங்கள் அவர்கள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் கர்த்தரை தொழுது கொண்டு அங்கே இருந்து விடுவார்களோ என்று அவன் நினைத்து அவன் செய்த காரியம் ஒரு கன்றுக்குட்டியை செய்து வைக்கிறவனாய் காணப்பட்டார். அப்படி கன்றுக்குட்டியை செய்து அவர்களுக்கு முன்பதாய் வைத்தபடியினாலே ஜனங்கள் கன்றுக்குட்டியை சேவிக்கவும் அதை ஆராதிக்கவும் அதற்கு பலி செலுத்தவும் அதற்கு முன்பதாய் தங்களுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணவும் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இதுதான் யெரொபெயாமின் பாவமாய் காணப்படுகிறது. இந்த பாவத்தை ஆகாப் செய்தல்லாமல் அங்கே வசனத்தில் வாசித்தோம், அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை என்ன செய்தான்? விவாகம் பண்ணினான். சீதோனியர் அருவருப்பானவர்கள்,
அவர்களுடைய தேசத்திலே கடந்து போய் ஏத்பாகாலுடைய குமாரத்தியாய் ஏசபேலை விவாகம் பண்ணினார். அவர்கள் எல்லாரும் பாகாலை சேவிக்கிறவர்கள். கர்த்தரை சேவிக்காமல் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளோடு கூட திருமண உடன்படிக்கையில பிரவேசியாமல் அந்நிய ஜாதி பெண்ணை விவாகம் செய்கிறவனாய் காணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லுகிறாரே, வேத வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், விசுவாசியுடனே அவிசுவாசிக்கு பங்கேது என்று எழுதப்பட்டிருக்கு. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த வித்தாய் எண்ணப்பட்டவர்கள். அவர்கள் ஜாதிகளோடு கூட கலந்தார்கள் என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே பிலேயாம் சொல்லும்போது அவன் நிமிதமாய் சொல்கிறான், நான் அந்த ஜனத்தை பார்க்கிறேன், அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே என்ன செய்கிறவர்கள்? வாசம் பண்ணுகிறவர்கள். ஆனால் இந்த ஆகாப் யெரொபெயாமின் பாவத்தை செய்து அல்லாமல் அவன் செய்த மற்றொரு காரியம், அவன் பாகாலை சேவிக்கிற ஏசபேலை விவாகம் செய்கிறவனாய் காணப்பட்டான். இந்த ஏசபேல் மகா பயங்கரமானவள் என்று வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அதெல்லாம் சொன்ன நேரம் கடந்து போய்விடும். அவன் செய்த காரியம், அவளை விவாகம் பண்ணினது அல்லாமல் அவன் செய்த காரியம் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டான். மாத்திரமல்ல, சமாரியாவிலேயும் கொண்டு வந்து பாகாலுக்கு கோயில்களை கட்டி பலியிடுகிறவனாய் அவன் காணப்படுகிறான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான், மிதமிஞ்சி நடந்தான். ஆகையினாலே கர்த்தர் பார்த்தார், தீர்க்கதரிசியாகிய எலியாவை அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். எலியா ஆகாவுக்கு முன்பதாய் போய் சமாரியாவிலே நிற்கிறார். நின்று கொண்டு அவன் சொல்கிறதான வார்த்தை 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வசனத்தை சற்று நாம் கவனிக்க வேண்டியது நல்லது. இங்கே சொல்லுகிறார், எலியா ஆகாபை பார்த்து, ஆகாபே, என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியாகிலும் மழையாகிலும் என்ன செய்யாது? பெய்யாது என்று சொல்லி, நான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிற நான் உனக்கு என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். பாருங்கள், இந்த வார்த்தையை சொல்லிவிட்டான். இப்பொழுது நடந்த காரியம் என்ன என்பதுதான் மிக முக்கியம். எலியா சொல்லுகிறான், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே என்ன வராது? பனியாயிலும் மழையாயிலும் பெய்யாது. அப்படியானால் என்ன? பஞ்சம் வரப்போகிறது. ஆகாபே, நீ பஞ்சத்தில் அகப்பட போகிறாய். பஞ்சம் சாதாரணமானதல்ல. நாம் ஏற்கனவே வசனத்தை வாசித்தோம். 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 1 ராஜாக்கள்ல பஞ்சம் எப்படி இருந்ததாம்? சமாரியாவில் கொடிதாயிருந்தது, ரொம்ப கொடிதாய் காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை, ஒரு விதவையின் குடும்பத்தையும் அற்புதமாய் பாதுகாக்கிறவராய் காணப்பட்டார். அதைத்தான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. எலியாவே, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றின் அண்டையில்
ஒளிந்து கொண்டிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய வார்த்தை கிடைக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லிவிட்டான் எலியா. இந்த எலியாவுக்கு ஒரு பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவையாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வந்தது, எலியாவே நீ எழுந்து நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே என்ன செய், ஒளிந்து கொண்டிரு. நீ போய் ஒளிந்து கொள். எங்கே? கேரித்திலே. அடுத்து அதோடு கூட கர்த்தர் விட்டு விடவில்லை, அங்கே அவனோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? அங்கே சொல்லப்படுகிறது 4வது வசனத்தில், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு என்ன செய்வேன், கட்டளையிடுவேன். பாருங்கள், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கேரித் ஆற்றண்டையிலே என்ன செய்திருந்தான், தங்கியிருந்தான் என்று அடுத்த வசனம் சொல்கிறது. தேவன் உண்மை உள்ளவர். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தவறாது. அவருடைய வார்த்தைகள் ஒன்றையாகிலும் அவர் தரையிலே விழவிடுகிறவர் அல்ல. எல்லா வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை வாசிப்போமானால் புரிந்து கொள்ள முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் என்ன செய்தது, நிறைவேறிற்று. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பஞ்ச நாட்களிலே கர்த்தர் உன்னை பராமரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, நிச்சயம் தம்முடைய வார்த்தை அவர் நிறைவேற்றவே செய்வார். ஒரு வார்த்தையும் தவறி போகாது. அவருடைய வார்த்தை வாக்குத்தத்தங்கள், அவர் உனக்கு சொன்ன ஒரு வார்த்தை நல்வார்த்தையும் தவறி போகாது என்பதை மறந்து போகாதே. இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போய் ஒளிந்து கொண்டு என்று சொன்னார். எலியா போய் கேரித் ஆற்றிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அந்த ஆற்றின் தண்ணீர் ஓடுகிறது. வசனத்தில் பார்க்கிறோம், அவனுக்கு ஆகாரத்தை காகங்கள் கொண்டு வந்து கொடுத்தது. கர்த்தர் சொன்னார், உன்னை போஷிக்க காகங்களுக்கு என்ன செய்வேன், கட்டளையிடுவேன். வசனத்தில் வாசிக்கிறோம், காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை என்ன செய்தான், குடித்தான். எத்தனை நாட்கள் ஆற்றின் தண்ணீர் வற்றி போகும் வரைக்கும் காலையிலும் மாலையிலும் தவறாமல் அவனுக்கு ஆகாரம் கிடைத்தது. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் கர்த்தர் போஷிக்க கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்குரிய வழிகளை அவர் திறக்க போதுமானவராயிருக்கிறார். அடுத்தது என்ன, கேரித் ஆறு வற்றி போயிற்று. ஆனால் தேவன் அவனை விடவில்லை. கர்த்தர் இப்பொழுது மறுபடியும் எலியாவோடு பேச ஆரம்பிக்கிறார். வசனத்தை பாருங்கள், 8வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு என்ன செய்திருக்கிறேன், கட்டளையிட்டு இருக்கிறேன். இரண்டாவது, அவனை போஷிக்கும்படியாய் கர்த்தர் செய்த காரியம் என்ன, நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படிக்கு ஒரு விதவைக்கு என்ன செய்திருக்கிறேன், கட்டளையிட்டு இருக்கிறேன். எலியாவுடைய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் அது என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டவன். என்ன சொன்னாலும் நீ எழுந்து கேரித்திலே போய் ஒளிந்து கொள் என்றால் உடனடியாய் போகிறவன். சாரிபாத்துக்கு போ என்று சொன்னால் உடனே அவன் என்ன செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 10ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான்.
அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். முதலாவது அவன் கேட்டது, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடு. அவள் கொண்டு வர திரும்பின போது அவளை பார்த்து, இப்பொழுது சொன்ன காரியம் இப்படியா இருக்கிறது. அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு என்ன செய், கொண்டு வா, தண்ணீரை கொண்டு வா என்று சொன்னான். கொண்டு வரும்படி அவள் போகிற வேளையில இப்பொழுது கூப்பிடுகிறான், கொஞ்சம் அப்பமும் எனக்கு என்ன செய், கொண்டு வா. அப்பொழுதுதான் அவள் சொல்லுகிறாள், ஐயா, பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் வேற ஒன்றும் என்னிடத்திலே இல்லை. ஒருவேளை எலியாவுக்கு எப்படி தோன்றியிருக்குமோ தெரியவில்லை. ஆனால் நாம இருந்தால் இப்படி யோசித்திருப்போம். ஆண்டவர் போயும் கடைசி ஆகாரத்தை சாப்பிட்டு சாக போகிற இவரிடத்திற்கு நம்மை அனுப்பி இருக்கிறாரே, எப்படி காரியம் என்று யோசித்திருப்போம். ஆனால் அவளோ எலியா அப்படி ஒன்றும் சிந்தித்ததாக வசனத்தில் இல்லை. சொன்ன ஒரு காரியம், ஐயா, என்னிடத்தில் கொஞ்சம் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரமே இருக்கிறது. நானும் அதை சுட்டு ஒரு அடையை, வேற ஒரு அப்பமும் இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உமக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம். சாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் எலியாவை அனுப்பினார். இன்னும் சொல்ல போனால், இந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகு அடுத்தது சாப்பிட ஒன்று இல்லை, நிச்சயம் மரணம்தான் என்று மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அவளிடத்திற்கு அனுப்பப்படுகிறார். அவருடைய வார்த்தை எவ்வளவு அவிசுவாசம் நிறைந்ததாய் காணப்பட்டது. நாங்கள் மரிக்க போகிறோம், கடைசி அப்பம்தான் இருக்கிறது. ஆனால் எலியா சொல்லுகிற ஒரு காரியம், நீ பயப்படாதே, நீ போய் என்ன செய், அடையை ஆயத்தம் எடுத்து வார்த்தையின்படியே அப்பத்தை ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வா. ஒரு சின்னது போதும், நீ போய் ஆயத்தப்படுத்து. ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், நீ ஆயத்தப்படுத்துகிற அந்த அப்பத்தில் ஒரு சிறிய அடையை பண்ணி கொண்டு என்னிடத்தில் என்ன செய், கொண்டு வா. பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் நீ என்ன செய்யலாம், அப்பத்தை ஆயத்தப்படுத்தலாம். இவள் போனால், வசனத்தில் நான் வாசிக்கிறோம் 14வது வசனத்தில், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். மரணத்தை ஒருவேளை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உன்னிடத்தில் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது, ஒரு அடையை சுடுவதற்காகத்தான் நான் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதாயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் வருகிறது. என்ன வார்த்தை? கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் உன்னுடைய பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் என்ன செய்யாது, குறைந்து போவதும் இல்லை.
இந்த வார்த்தை அவளுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிற்று. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 15ஆம் வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். வசனத்துல பாருங்க, 16வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அற்புதங்களை செய்ய முடியுமா கர்த்தர்? ஒரு சிலர் சொல்கிறார்கள், அற்புதங்கள் எல்லாம் அந்த நாட்களோடு முடிந்து விட்டது, இனி அற்புதம் நடக்காது. யார் சொன்னது? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அற்புதங்களை செய்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். அவர் எப்படியும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவையை சந்திப்பதற்கு உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஆகையால் இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடையதை கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற வேளையில கர்த்தர் உங்களுடைய வீட்டில அப்பத்தையும் எண்ணெயும் குறைவுபடாதபடிக்கு வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்காய் கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் கர்த்தர் நம்மை போஷிக்க அவர் அறிந்திருக்கிறவர். இந்த காலையில ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு நம்பிக்கையற்றவர்களாய் சோர்ந்து போனவர்களாய் உங்களுடைய இருதயம் ஒருவேளை தத்தளிக்கிறதாய் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களோடு இந்த எலியாவின் வார்த்தையை சொல்கிறேன். அந்த வார்த்தை எலியாவின் வாயிலிருந்து புறப்பட்டதாய் இருந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. என்ன வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் வரைக்கும் பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்துல எண்ணெய் என்ன செய்யாது, குறைந்து போவதும் இல்லை. கர்த்தருடைய போஷிக்க அறிந்திருக்கிறவர் நிச்சயமாய் உன்னுடைய அரிசி பானையிலே அரிசி குறையாதபடிக்கும் உன்னுடைய வீட்டிலே சகல காரியங்களும் நேர்த்தியாய் நடக்கும்படிக்கும் அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார் கர்த்தர். ஏனென்றால் அவர் அதிசயமானவர் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறார், நீரே அதிசயங்களை செய்கிறவர். அருமையானவர்களே, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 136 4வது வசனத்தில், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பரிசுத்த வேதம் சாட்சியிட்டு சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். இந்த காலை வேளையிலே அருமையான கர்த்தருடைய ஜனமே, வேத வசனம் சொல்லுகிறதே நாம் நன்றாய் கவனிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை என்ன செய்யுங்கள், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி என்னையா ஒருவராய் அதிசயங்களை செய்தவர்? யோபு அதற்கு விடை கொடுக்கிறார் இவ்விதமாக. வசனத்தை வாசித்தோமா? யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். யோபு 9:8. அவர் ஒருவரே வானங்களை விரித்து, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர், சமுத்திர அலைகளின் மேல் என்ன செய்கிறவர், நடக்கிறவர். வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒருவரே வானங்களை என்ன செய்தவர், விரித்தாராம். எப்படி? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது அழகாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். அநேக முறை நாம் அதை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே அதை கேட்போம். வசனத்தை வாசிக்கலாமே. எரேமியா 51ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து, வானத்தை தமது பேரறிவினால் என்ன செய்தாராம், விரித்தார். அவர் பூமியை வல்லமையினாலே உண்டாக்கி,
பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினாலே படைத்து வானத்தை தமது பேரறிவினாலே என்ன செய்தாராம்? விரித்தார். ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரை என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பிள்ளையே, எலியாவின் வார்த்தையின்படியே பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அந்த விதவையின் வீட்டிலே செலவழிந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஊழியக்காரனுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறவர். யோசுவா ஒரு நாளிலே இவ்விதமாய் சொன்னார், என் வாக்கின்படியே அன்றி இந்த சூரியனும் சந்திரனும் அது நகராதிருக்கும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் என்ன செய்யுங்கள்? தரித்து நில்லுங்கள். முதல்ல யோசுவா யாரோடு பேசினானா? கர்த்தரோடு பேசினான் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது கர்த்தரோடு பேசிவிட்டான். பின்பு ஜனங்களுடைய எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவன் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசுகிறான். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் என்ன செய்? தரித்து நில்லுங்கள். ஊழியக்காரனுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினாரா? வசனம் சொல்கிறது பாருங்கள், 14வது வசனம் 13 வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்திலே நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, முன்பும் இல்லை, அதற்கு பின்பும் இல்லை. எது? ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் செய்த காரியம். அருமையான தேவஜனமே, கர்த்தர் செய்கிறவர். ஊழியக்காரனுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த யோசுவா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவ ஞானத்தினாலே நிறையப்பட்டவனாய் காணப்பட்டவன், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தராலே அடையாளம் காட்டப்பட்டவன். அவன் சொல்லுகிறதான வார்த்தை தான் கர்த்தர் கனப்படுத்தினார். அருமையான என்னை கேட்கிற தேவஜனமே, ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார். செய்வாரா என்றால் நிச்சயம் செய்வார். எந்த சூழ்நிலைகளிலும் துவண்டு போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், அதைரியப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் ஜீவிக்கிறார் என்று உறக்க சத்தமிட்டு சொல்லுங்கள். இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாட்களெல்லாம் பராமரித்து நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யும்படியாய் நான் விரும்புகிறேன். வசனத்தை நான் வாசிப்போம் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். இந்த சம்பவம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதான காரியமாயிருக்கிறது.
அங்கே அவர் சொன்ன காரியம், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், மூத்தவனும் இளையவனும். இளையவன் ஒரு நாளிலே தகப்பனிடத்தில் வந்து சொன்னான், தகப்பனே, எனக்கு சேர வேண்டிய ஆஸ்தியை எனக்கு என்ன செய்யும், தாரும், இப்போவே பங்கு போட்டு தாரும் என்று கேட்டான். தகப்பன் எத்தனை நாள் போராடினானோ தெரியவில்லை. ஆனால் சில நாள் கழித்து இளைய மகன் எல்லாவற்றையும் ஆஸ்தியில பங்கை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். துன்மார்க்கமாய் தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்து விட்டார். இப்பொழுது தன் கையிலே பணம் இல்லை, தேசத்திலும் என்ன வந்தது, கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் குறைவுபட தொடங்கினான். காரணம் என்ன? முதல் காரணம், தன்னை நேசிக்கிற தகப்பனுடைய அன்பை விட்டு புறப்பட்டு போனவன், தகப்பனுடைய வார்த்தைகளை மதிக்காதவன், தகப்பன் விருப்பத்தை நிறைவேற்றாதவன் என்றுதான் சொல்ல வேண்டும். தகப்பன் எவ்வளவு சொல்லியும் கொஞ்சமேனும் அவன் கீழ்ப்படியவில்லை. தகப்பன் தனக்கு வேண்டாம், தகப்பனுடைய அன்பு நமக்கு வேண்டாம், தகப்பனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு புறப்பட்டு சென்று விட்டான். தேசத்தில் பஞ்சமும் வந்தது. இவன் கொண்டு போன ஆஸ்தியெல்லாம் குறைவுபட தொடங்கிற்று. அவனோடு கூட இருந்த எல்லாரும் அவனை விட்டு போய்விட்டார்கள். இப்ப நடந்த காரியம் என்ன? அங்கே 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்தின் குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவன் தன் வயல்வெளிகளில் பன்றிகளை மேய்க்கும்படிக்கு அனுப்பினான். எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலைமை! வீட்டிலே நன்றாய் காணப்பட்டவன், தகப்புடைய அன்பிலே வளர்க்கப்பட்டவன், செல்வ செழிப்பிலே திளைத்தவன், இப்பொழுது எங்கே இருக்கிறான்? பன்றிகளை மேய்க்கிறவனாய் ஒரு வேலைக்காரன் போல அவன் காணப்படுகிறான். காரணம், தகப்புடைய வீட்டை விட்டான், தகப்புடைய அன்பை விட்டான், தகப்புடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான், உதாசீனப்படுத்தினான். ஆகினால் அவனுக்கு நேர்ந்த காரியம் இப்பொழுது பன்றிகளை மேய்க்கிற வேலை. அப்படி மேய்த்து கொண்டிருந்த போது அவனுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. பன்றிகளுக்கு வைக்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப எப்படி இருந்தானா? ஆசையாயிருந்தான். அந்த குடியானவன் இந்த பன்றி மேய்க்கிற இவனுக்கு எவ்வளவுதான் கூலி கொடுத்திருப்பானோ தெரியவில்லை. கூலி கொடுத்தானோ, அது ஒரு நேரம் ஆகாரம் மட்டும் கொடுத்தானோ தெரியவில்லை. 3 நேரமும் நன்றாய் சம்பரமமாய் வீட்டிலே சாப்பிட்டவன், ஆஸ்தியெல்லாம் வாங்கின பிற்பாடு அவன் சாப்பாடெல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்கும். எவ்வளவு நல்ல சாப்பாடு சாப்பிடணுமோ அவ்வளவும் சாப்பிட்டுருப்பான். இப்போவோ பசி. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இவ்விதமாய், தன் வயிற்றை நிரப்ப அவன் எப்படி இருந்தான்? அவன் ஆசையாய் காணப்பட்டான். ஆனால் ஒருவனும் அதை அவனுக்கு என்ன செய்யல? கொடுக்கவே இல்லை. கேட்டிருப்பான், ஆனால் ஒருவரும் கொடுக்கவில்லை. அந்த சமயத்தில் தான் நடந்த காரியம் என்ன? 17வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. இப்போ புத்தி இப்பதான் தெளியுது. எப்போ? குறைவு வந்த போதுதான் புத்தி தெளிகிறது. அதுவரைக்கும் புத்தி தெளியவில்லை. பணம் நிறைய இருந்துச்சு, அப்பெல்லாம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்ட்டு ஓடிக்கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது எல்லாம் குறைவுபட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத பசியினால் வருந்தும் போதுதான் புத்தி வருகிறது. வந்தபோது அவன் நினைத்த காரியம் இப்படியா இருக்கிறது.
என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் என்ன செய்கிறேன்? பார்த்தீங்களா, அவன் புத்தி தெளிந்த போதுதான் யோசிக்க ஆரம்பித்தான். தகப்பனுடைய வீடு எவ்வளவு நல்ல வீடு. என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் கூட எப்படி புசிக்கிறார்களாம்? பூர்த்தியாய் புசிக்கிறார்கள், வயிறு நிரம்ப சாப்பிட்றாங்க. ஆனால் நானோ இங்கே என்ன செய்கிறேன்? சாப்பிடுகிறேன். முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குற்ற உணர்ச்சி வந்தது. உனக்குள்ளே ஒரு தாக்கம் ஏற்பட்டது. யோசிக்க ஆரம்பித்தான். இப்பொழுது ஒரு முடிவுக்குள்ளே வருகிறான். அடுத்த வசனம் விதமாய் சொல்கிறது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். நான் இதை கன்ஃபஸ் பண்ண போறேன். நான் போய் அறிக்கையிட செய்ய போகிற ஒரு வார்த்தை, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி பாருங்க. முதலாவது அவன் என்னத்தை அறிக்கை செய்யணும்னு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். தகப்படத்தில் போய் என்ன சொல்லலாம்? இப்போ அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வருகிறது. எழுந்து என்ன செய்தான்? புறப்பட ஆரம்பித்தான். எங்கே இருந்து? பன்றிகளின் நடுவில் இருந்து புறப்பட்டு போகிறான். இப்போ வசனம் சொல்கிறது, அங்கே எழுந்து புறப்பட்டு தகப்படத்தில் வந்தான். தகப்பன் இவனுக்காக ஆவலோடு கூட காத்திருக்கிறான். நல்ல கவனிங்க, இங்கே வசனம் என்ன சொல்கிறது? தகப்பன் தூரத்தில் வரும்போது அவனை கண்டு கொண்டான், அவனை பார்த்து விட்டான். வரட்டும் அவன் வீட்டுக்கு, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லவில்லை. அவன் செய்த காரியத்தை பாருங்கள். அவன் மனதுருகி ஓடி போனான். அவன் கழுத்தை. தகப்பனுடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது. இன்னைக்கு அநேகர் புரிந்து கொள்ளவில்லை. தகப்பனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனுடைய அன்பை பார்க்கிலும் மேலானது. தகப்பன் அவனை தூரத்தில் வருகிறதை பார்த்தான். அவன் மேல் மனதுருகினான், ஓடி போகிறான். அவனை போய் என்ன செய்தானா? கழுத்தை கட்டி பிடித்து கொண்டு அவனை முத்தம் செய்து, அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்கள். இப்பொழுது அவன் அறிக்கை செய்கிறான். என்ன? குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லப்பா. தன்னுடைய அறிக்கையின் மூலமாய் தகப்பனோடு கூட இணைந்து கொண்டான். இப்ப தகப்பன் என்ன செய்தான்? வசனத்தில் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கைக்கு மோதிரத்தை உடுத்து, கால்களுக்கு பாதரட்சை, அடுத்து கொழுத்த கன்றை என்ன செய்யுங்கள்? கொண்டு வந்து இவனை அடியுங்கள். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் என்ன செய்தார்கள்? சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பஞ்சம் எப்பொழுது தீரும்? இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து தகப்படத்திற்கு வந்தால் பஞ்சம் வரும். ஒருவேளை இந்த நாட்களிலே கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி இருப்போமானால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று நீங்கள் யோசித்து தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வர வேண்டிய காலமாக இது காணப்படுகிறது. நீங்கள் தகப்பனுடைய வீட்டுக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயம் அவர் உங்களை தள்ளி விடுகிறவர் அல்ல, ஏற்றுக்கொள்ளுகிறவர். அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். கர்த்தருடைய பிள்ளையே,
பஞ்சம் வருவதற்கு காரணம் நான் முதலாவது எலியாவின் அனுபவத்திலிருந்து சொன்னேன். அங்கே ஆகாம் செய்த பாவம், இங்கே இளையகுமாரன் செய்த பாவத்து நிமித்தமாய் அவன் குறைவுபட்டான். ஆனால் திரும்பி வந்தபோதோ வசனம் சொல்கிறது அங்கே அவனுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த காலை வழியில் கர்த்தர் அன்றைக்கு திரும்பி வருவோமா? கர்த்தர் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவட அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் வேற ஒன்று இல்லை. இந்த பஞ்ச நாட்களிலே உங்களை போஷித்து பரிபாலித்து எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்க அவர் அவளோடு கூட காத்திருக்கிறார். இந்த தேவன் இன்றைக்கு உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் இவர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவை, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த குமாரன் இயேசுவின் நாமத்தில் உங்களோட பாதப்படியில் கடந்து வருகிற ஐயா, இந்த காலை நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆகாமின் நாட்களிலே பஞ்சம் வந்தபோது தம்முடைய ஊழியக்காரனை நீர் போஷித்த விதத்தை நாங்கள் அறிந்தோம். நீர் ஒரு நாளும் ஊழியக்காரனை கைவிடவில்லைப்பா. மாத்திரமல்ல, அவனை சார்ந்தவர்களை நீர் கைவிடவில்லை. இந்த நாட்களிலே கர்த்தருடைய சபையில் எங்களை மட்டுமல்ல, எங்களை சார்ந்திருக்கிற எங்களுடைய சபைக்குட்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் போஷித்து பரிபாலிக்க வல்லவராயிருக்கிறீர். அன்றைய தகப்பனை வீட்டை விட்டு தூரமாய் போன அந்த இளைய குமாரன் பஞ்சத்தில் அகப்பட்டார். ஆனால் புத்தி தெளிந்து எழுந்து வந்த போதோ அவன் தகப்பனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவனுக்கு வேறு வஸ்திரம் கொடுத்து அவனை மீண்டுமாய் குமாரனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தது போல நாங்கள் ஒருவேளை உம்மை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் நாங்கள் திரும்ப வரும்போது எங்களை ஏற்றுக்கொள்கிறவர், எங்களை வேலைக்காரனாக அல்ல உம்முடைய குமாரனாகவே எங்களை ஏற்றுக்கொள்ள நீர் ஆயத்தமாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பஞ்ச காலங்களிலே எங்களை வழிநடத்தும் பராமரியும். வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிப்பினார். நம்முடைய சிறலுக்குள்ள மறைத்துக்கொண்டு வரிக்கு ஆயத்தப்படுத்தும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருமளவும் கூட இருந்து பாதுகாப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.